புயல், மழை, வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 21,000 கோடி ரூபாயை நிவாரண நிதியா ஒன்றிய அரசுக்கு கேட்டாங்க. நிதியை கொடுக்காம என்ன சொன்னாங்க ஒன்றிய அமைச்சர், நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டாங்க. அதற்குத்தான் நான் பதில் சொன்னேன். அவங்க கேட்ட கேள்வி, நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா அப்படின்னா, நான் சொன்னேன் நாங்க என்ன உங்க கூட்டு காசை கேட்டேன் அப்படின்னு. அதுக்கு அவங்களுக்கு பயமா கோவம் வந்துருச்சு. பிரஸ் மீட்டை கூப்பிட்டு டெல்லியில 1 மணி நேரம் பிரஸ் மீட், அதுல 55 நிமிஷம் என்ன பத்தி மரியாதையா பேசுங்க. நான் அடுத்த நேரம் சொல்லிட்டேன், நான் மரியாதையா பேசுறேன். மாண்புமிகு வணக்கத்திற்குரிய அமைச்சர் அவர்களே, நிதி அமைச்சர் அவர்களே, தயவு செய்து நாங்கள் உங்களுடைய அப்பா வீட்டு மனசை கேட்கல. எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இந்த வெள்ளத்துல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, தயவு செய்து கொடுங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்னென்ன பாஷையில நான் பேசணும்னு எனக்கு வகுப்படுத்தாங்க. அதே மாதிரி நான் மரியாதை கொடுத்துட்டேன், ஆனா அவங்க என்ன நிதி கொடுக்கல. ஒன்றிய நிதி அமைச்சர் மட்டும் இல்ல, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு ஒன்றிய பிரதமரையும் போய் பார்க்க போயிருந்தேன். தமிழ்நாட்டுக்கு கேலோ இந்தியா கேம்ஸுக்கு ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடத்த போறோம். வர்ற 19ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அதற்கான அழைப்புதழை கொடுப்பதற்காக நேரம் கேட்டிருந்தேன். நேரம் கொடுத்திருந்தாரு. அவர்கிட்ட அழைப்புதழை கொடுத்துட்டு கேட்ட 2வது கேள்வியே, நிதியை எப்ப கொடுப்பீங்க? விரைவில் தர அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விரைவில் கொடுக்கப்படும் அப்படின்னு நான் நம்பிக்கையோடு இருக்கின்றேன். அதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாம எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்கு, அதிமுக. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் உண்மையை சொன்னா நான் உண்மையெல்லாம் சொன்னா எடப்பாடி உள்ள போயிடுவாருன்னு இப்ப ஓபிஎஸ் சொல்றாரு. இவரு உடனே சொல்றாரு, இல்ல நான் உண்மையை சொன்னா அவரு தான் உள்ள போயிடுவாருன்னு மாத்தி சொல்றாங்க. இப்ப 2 பேருக்குள்ள போட்டி, யார் முதல்ல உள்ள போறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே உள்ள போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அதிமுக காரர்களுக்கு பெரிய பிரச்சனையே யார் காலை யார் எப்ப வாரி விடுவாங்க. அவங்களுக்கு தேவை 2 கால் தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரு ஓபிஎஸ் காலில் விழுந்து விட்டாரு. அப்புறம் சசிகலா அம்மா காலில் கொஞ்ச நாள் விழுந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையை வாரி விட்டாங்க. பச்சையா கேட்டாரு, நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாரு. அடுத்து எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் கூட இந்த ஓபிஎஸ் காலையை வாரி விட்டாரு. மக்கள் பிரச்சனை பத்தி அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் கவலை இருந்ததே கிடையாது. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒத்துக்கிட்டார், ஆமா நான் மக்களை பார்த்தெல்லாம் முதலமைச்சர் ஆகல, நான் தவழ்ந்து தான் காலு பொடிச்சுதான் முதலமைச்சர் ஆகணும்னு அவரே ஒத்துக்கிட்டார். அது மட்டும் இல்ல, அதிமுக பொதுக்குழுன்னு ஒரு நிகழ்ச்சியை திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த மாசம் நடத்தினார். அதுல என்ன விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அதாவது அதிமுக மதுரை மாநாட்டை நான் விமர்சிச்சேன். பார்ப்பவர்கள் எல்லாம் 5 அளவுக்கு அந்த மாநாட்டம் நடந்துச்சு. ஆனா உதயநிதி அந்த மாநாட்டை விமர்சிக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். உண்மைதான். பார்க்கறவங்க எல்லாம் அந்த மாநாட்டில் போட்ட புளி சாதம், தக்காளி சாதத்தை பார்த்து பயந்து 5 ஓடி போனாங்க. அதனாலதான் அவரே சொல்றாரு, அந்த மாநாட்டை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாதுன்னு நீங்க நடத்தினதுதான் உங்களுடைய மதுரை மாநாடு. ஆனா ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்னு நாங்க வர 21ஆம் தேதி சேலத்துல இளைஞரணி மாநாட்டை நாங்க நடத்தி காட்டுறோம்.